இன்றைய ஆத்மீக தேன். இன்று தினத்தில் தியானத்திற்காக நியாயாதிபதி 5:13 பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகளின் மேலே ஆளுகை தந்தார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய சாயலிலும் சாரூபத்திலும் உன்னை உண்டாக்கி நீ எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும்படியாகவே உன்னை அவர் அதிகாரப்படுத்தி வைத்திருக்கிறார். மற்றவைகள் உன்னை ஆண்டு கொள்ளும்படியாக அல்ல, நீயே சகலவற்றையும் ஜெயித்து அவைகள் மேல் அதிகாரம் கொள்ளும்படியாய் தம்முடைய உன்னத நாமத்தை உனக்கு தரிப்பித்திருக்கிறார். தம்முடைய உன்னத ஆவியை உனக்கு கொடுத்திருக்கிறார். தம்முடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் தயவாய் உன்மேல் பொழிந்திருக்கிறார். சூழ்நிலையை கண்டு சோர்ந்து போகாதே. கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்து உனக்கு எதிராய் நிற்கின்றதான எல்லா சூழ்நிலைகளின் மேலும் நீ ஜெயம் கொள்ளுகிறவனாயிரு. அவருக்குள் ஞானமும் அறிவும் வல்லமையும் கர்த்தத்துவமும் சகலமும் அவருக்குள் அடங்கியிருக்கின்றபடியால் அவரே சகலவற்றின் மேலும் அதிகாரம் உள்ளவராக இருந்து எல்லாவற்றையும் தனக்கு கீழ்ப்படித்திருக்கிறபடியால் அந்த உன்னதமான தேவன் தாமே உன்னோடு இருக்கிறார். சோர்ந்து போகாதே. அவர் உனக்கு விரோதமாய் எழும்புகிறதான எல்லா கோலியாத்துக்களையும் எல்லா மலையை போன்ற சோதனைகளையும் நீ மேற்கொள்ளும்படியாய் அதன் மேல் உனக்கு அதிகாரம் தர வல்லவராய் இருக்கிறார். அறிக்கை செய், ஜெயம் கொள், சோர்ந்து போகாதே. நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, நீர் எப்பொழுதும் எங்களோடு இருக்கின்றவராய் இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. தீய பயங்களும் பொல்லாங்கனுடைய வார்த்தைகளும் உம்முடைய பிள்ளைகளை சோர்ந்து போக பண்ணாதபடி அவருக்குள் விசுவாசத்தையும் வாக்குத்தத்தத்தின் வலுவையும் அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய தூய ஆவியினாலே அவர்களை பலப்படுத்தி வருகிற எல்லா தீங்குகளில் இருந்தும் விலக்கி காப்பீராக. அறிக்கை செய்து சூழ்நிலையின் மேல் ஜெயம் கொள்ளும்படியான கிருபைகளை நல்குவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.